அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக தமிழ் புத்தாண்டான விசுவாவசு வருடம் எப்படி அமைய போகிறது, ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு ஏற்படக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை பார்க்கும்போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் 6ஆம் இடத்தில் வலம் வருகிறார். மே 11ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. அதற்கு பிறகு அதிசார பயிற்சியாக 8இல் உச்சம் பெறுகிறார். பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னர் மீண்டும் உத்தமஸ்தானமாகிய 7இல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான குரு பகவான் 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய இந்த வருடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சாதகமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6இல் வலம் வருகிறார். அதற்கு பிறகு 7ஆம் இடத்தில் வலுவாக அமர்கிறாருங்க. வக்ர இயக்கத்தை சந்தித்தாலும் கூட, அதிசார பயிற்சியை சந்தித்தாலும் கூட அவை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது குரு பகவானுக்கு. எனவே மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் சப்தமஸ்தானத்திற்குரிய நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. என்றால் குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்வது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. 3 மற்றும் 11 ஆகிய இடங்களிலும் கிடைப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக அவருடைய சுப பார்வையால் பல்வேறு வகையான காரியங்கள் சிறப்பாக கைகூடும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டு. பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் உறுதியான மனநிலையுடன் மேற்கொள்வதற்கான நல்ல பல யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது தனில் தொழிலில் துவங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கும் அவை இனிமையாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிசார இயக்கமாக மிக வலுவாக அக்டோபர் மாதத்தில் நுழைந்தாலும் கூட அஷ்டமத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கொள்கை பிடிப்புடன் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். எதிர்மறையான சிந்தனைகள் உண்டானாலும் அவற்றை கட்டுப்படுத்தி மிக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். முழு சுபகிரகமாக இருப்பதால் தோஷ பாதிப்புகள் எதுவும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை அணுகாது. எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றம் இந்த வேளையில் உறுதியாக ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியான குரு பகவான் அதிசார இயக்கத்தை சந்தித்த சூழலில் நவம்பர் மாதத்தில் இருந்து வக்ரகதியில் வலம் வரப்போகிறார். அஷ்டமத்தில் வக்ரத்தில் திரும்பி பிறகு பின்னோக்கி நகர்ந்து மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி சப்தமத்தில் அமர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் இந்த வருடத்தின் இறுதி வரை வலம் வருவாருங்க. இந்த தருணம் என்பது உறுதியாகவே சற்று கவனத்துடன் இருந்தால் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக வக்ர இயக்கம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4இல் நுழைந்து விட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 3இல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். முழுமையாக மார்ச் 2026 6ஆம் தேதி முதல் சுகஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய தருணம் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அவர் முழுமையாக 4ஆம் இடத்தில் அமர்ந்ததால் சற்று ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். எடுத்த காரியம் அனைத்திலும் சின்ன சின்ன தடைகள், தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த நேரங்களில் மட்டும் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. இது மட்டுமல்லாது
சனி பகவானின் அமைப்பால் மனக்குழப்பங்களும் கவலையும் ஏற்படலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக அமையலாம். அந்த நேரங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. ஆனால் அதே சமயம் சனியின் பார்வை ஜென்மராசி 6 மற்றும் 10 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி உங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு தொழில் உத்தியோகம் என பல வகையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்பது முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் திருக்கணிதத்தின்படியாக இருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியாகலும் வக்ரகதியில் திரும்புகிறார். 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியான சனி வக்ரம் பெறக்கூடிய தருணங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பு உருவாகும். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து திருக்கணிதத்தின்படி 4 இருந்து 3 நுழைகிறார். ராகு அதேபோன்று கேது 4 இருந்து ராகு 3 நுழையக்கூடிய தருணத்தில் 10 இருந்து 9 நுழைகிறாருங்க. ராகு கேதுவின் பெயர்ச்சி மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராகு அனைத்து வகையான முயற்சிகளிலும் வெற்றியை அள்ளி கொடுக்கிறார். தடைகளை தகர்த்தெறிகிறாருங்க. பல வகையிலிருந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கேதுவின் அமைப்பால் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரும். தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களது இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பை உறுதியாக கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். தனுசு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உறவு பலப்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். திருமண பாகியம் புத்திர பாகியம் போன்றவை விரைவாக இந்த தருணத்தில் கைகூடும். மிக பெரிய அளவில் தடையின்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய முக்கூட்டு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் 12 இடங்களிலும் வலம் வரப் போகின்றன. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறக்கூடிய தருணத்திற்கு முன்னதாக பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. அதே போன்று சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். இப்படி இந்த 5 கிரகநிலைகளும் துரிதமான மாற்றத்தையும் சிறப்பான வாய்ப்புகளையும் உடனடியாக ஏற்படுத்தி கொடுப்பதால் சில நேரங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையும் அதே நேரத்தில் சில நேரங்களில் மந்தமாக சாதகமற்ற சூழலும் உருவாகலாம். எனவே அந்த வேளைகளில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் உறுதியாக விலகும். விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் நிறைவான வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் துரிதமாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தை இந்த வருடத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடம் துவங்கியதிலிருந்து தொடர்ந்து 9 வாரம் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதப்பட்ட தாரை அனைத்தும் விலகி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகள் கைகூடும். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.